ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அதிகாலை வேளையில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருநாவலூர். அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர். இந்த பக்த ஜனேஸ்வரர் அப்படின்னு திருநாமம் இந்த சுவாமிக்கு வர்றதுக்கான காரணம் ரொம்ப அருமையான ஒரு கோவில். இந்த கோவில் இருக்கக்கூடிய சக்தி, இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 யுகமாக இந்த கோயில் இருந்திருக்குங்க. திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகத்திலையுமே இந்த கோவில் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வணங்கியிருக்காங்க. திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, துவாபர யுகத்தில் பிரம்மா. இந்த மாதிரி வரும் வகையில் கலியுகத்தில் யார் கும்பிட்டாங்க? ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் யாருக்கு சுவாமி அருள் புரிந்தார் என்பதை தெரிவதற்கு முன் சுவாமியின் தரிசனமும் சுவாமியினுடைய அபிஷேகத்தையும் கண்டு மகிழ்வோம். பவாய சந்திரசூடாய நிர்குணாய குணாத்மனே காலகாலாய ருத்ராய நீலக்ரீவாய மங்களம் ரிஷாரூடாய பீமாய வியாக்ரசர்மாம்பராய ச பசூனாம் பதயே துப்யம் கௌரீகாந்தாய மங்களம் பஸ்மோதூளிததேகாய வியாழயஜ்ஞோபவீதிரே ருத்ராட்சமாலாபூஷாய வ்யோமகேஷாய மங்களம் சூர்யசந்திராக்னிநேத்ராய நவகைலாசவாசினே சச்சிதானந்தரூபாய பிரமதேஷாய மங்களம் மிருத்யுஞ்சயாய சாம்பாய சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணே த்ரயம்பகாய சாந்தாய த்ரிலோகேஷாய மங்களம் கங்காதராய சோமாய நமோ ஹரிஹராத்மனே. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டோக்கு மறைவா போற்றி. இந்த ஸ்தலமாகப்பட்டது நடுநாடு என்ற பெயர். இந்த ஊரிலே நடுநாட்டிலே திருநாவலூர் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் ஸ்தல விருட்ச நாவல் மரம். அந்த நாவல் காட்டிலே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக உற்பத்தியானவர். அதாவது சுயம்பு என்றால் இயற்கையாக உற்பத்தியானது, வைப்பு என்றால் செய்து வைக்கக்கூடிய மூர்த்தம். இந்த க்ஷேத்திரத்திலே முதல் திரேதாயகம், துவாபரையும், கலியுகொன்று 4 யுகத்திலே 4 பேர் வழிபட்டதாக வரலாறு. இந்த கலியுகத்தில் சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர், சுந்தரருக்கு அருள் புரிந்த பக்த ஜனேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி இந்த சிவபெருமானுக்கு அருள் புரிந்தார்? இந்த கோவில்ல தரிசனம் செய்வது தன்னுடைய இறைப்பணியை, சிவசேவையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திருமண பருவம் வரும் பொழுது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திருமணம் நல்லா மேடையிலாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது, தாலி கட்ட செல்லும் பொழுது ஒரு வயோதிக வேடத்தில் சிவபெருமான் அவரை தாலி கட்டாதப்பா, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பரம்பரையும் எனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த சுந்தரர் எழுந்து இந்த மாதிரி இப்படி இருக்குங்க அப்படின்னா, இதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது, சாட்சி இருக்கிறது என்று கேட்டவுடன் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தவுடன் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி தீயிலிட்டு விட்டார். அப்புறம் உண்மை நகல் வேற ஒரு இடத்துல இருக்கு என்று சொல்லி சுந்தரரை
ஊர் மக்கள் கூடி அந்த வயோதிகரிடம் ஒப்படைக்கப்பட்டு காடு மேடு இவையெல்லாம் தாண்டி கூட்டிச் செல்கிறார். வயோதிக வேடத்தில் வந்திருக்கிறது சிவபெருமான் என்று தெரியாமல் அந்த சிவபெருமானை பித்தா என்றெல்லாம் திட்டுகிறார். பித்தா என்றால் அந்த மாதிரி வார்த்தைகளால் திட்டி அவர் இழுத்துச் செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது சிவபெருமானுடைய உண்மையான தரிசனத்தை ஒரு இடத்தில் காட்டி அருள் புரிந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்பொழுது சுந்தரர் கண்ணீர் மல்க, இந்த சிவபெருமானை காண்பதற்கு எத்தனை தவம் இருந்தேன், இப்படி வயோதிக வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டு விட்டார், எதற்காக இப்படி என்னை திருமணத்தை தடை செய்து என்னை அழைத்து வந்தாய் என்று கேட்ட பொழுது, என்னை பற்றி பாடு, என் புகழ் பாடுவதற்காக உன்னை படைத்தேன் என்று ஆணையிட்டு சொல்கிறார். இவ்வளவு நேரம் உங்களை பற்றி திட்டிட்டு இருந்தேனே, நான் எப்படி பாடுறது, திட்டுனதிலிருந்தே பாட்ட ஆரம்பி என்று சொன்னவுடன் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற வார்த்தையில் துவங்கி சிவபெருமானை பாடி மகிழ்கிறார். அப்படி பக்தனுக்கு அருள் செய்த பக்த ஜனேஸ்வரர் ஆலயத்தை இன்று தரிசனம் செய்த நம் கண்கள் புண்ணியம் செய்திருக்கின்றன. नमो भूतनाथं नमो देवदेवं नमः कालकालं नमो दिव्यतेजं नमः कामभस्मं नमः शान्तशीलं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुद्धभस्मं सदा ध्यानयुक्तं सदा ज्ञानकल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् இந்த ஸ்தலத்தில் பைரவர் மிகவும் அழகாக நேர்த்தியுடன் அஷ்டமி திதிகளில் வளர்பிறை தேய்மிறை 2 திதிகளிலும் பைரவருக்கு பூஜைகள் நடக்கின்றது. இந்த பைரவர் மிகவும் அற்புதமாக இந்த ஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரமாக கம்பீரமாக இந்த கோவிலில் கொடிமரம் சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அனைத்தும் சிறப்புற இந்த கோவிலுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதோடு வரும் பக்தர்களுக்கு அருள் வாரி வழங்குகிறது. இந்த கோவில்ல சுந்தரருக்கு அருள் கிடைச்சது மட்டும் இல்லாம சுந்தரர் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கு உத்திர நட்சத்திரத்தில் இந்த ஸ்தலத்தில் மிகவும் புண்ணியமாக அந்த சிவபெருமானின் அருள் கிடைப்பதற்கு பாத்திரமாக இந்த கோவிலில் வழக்கமாக பிரதோஷ விழாக்களும் சிவன் ராத்திரி இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோவிலில் ஸ்தல மரம் நாவல் மரம். இந்த கோவில் சில ஊருக்கு பேர் ஸ்தல விருட்சமே பேரா வரும், சுவாமியோட பேர் வரும். திருநாவலூர் அப்படிங்கிற ஊர் இந்த ஊர் பேரு. இந்த ஊரின் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் நாவல் மரம். அதனால் இதற்கு திருநாவலூர் என்ற பெயர் கொண்டு இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. பரமேஸ்வரன் பேர் பக்த ஜனேஸ்வரர், அம்பாள் பேர் மனோன்மணி. நவகிரகத்திலே சுக்கிரன் வழிபட்டு இருக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன், களத்திர தோஷம் என்று சொல்வார்கள். அதற்கு இந்த வழிபாடு செய்த சிறப்பு. 2 சூரியன் வழிபட்டு இருக்கின்றார். அதன் பிறகு மகாவிஷ்ணு வழிபட்ட சிவாலயத்துக்குள்ளே மகாவிஷ்ணு ஆலயம் இருக்கின்றது. மகாவிஷ்ணு ஆலயம் ஏன் இந்த ஊரிலே வந்தது என்று கேட்டால், ஓடக்கூடிய நதிக்கு பக்கத்திலே ஓடக்கூடிய நதி கருட நதி. அந்த நதியிலே தீர்த்தத்தை கொண்டு வந்து பரமேஸ்வரனை வழிபாடு செய்து பரிக்கல் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே லட்சுமி நரசிம்மராக அவதாரம் அருள் பாலிக்கின்றார். ஆகையினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே பெருமாளுடைய ஆலயம் இருக்கின்றது. அடுத்தது சண்டீஸ்வர பெருமான் வழிபட்டு இருக்கின்றார். அதுக்கு அடுத்தது 3வது யுகத்திலே பிரம்மா வழிபட்டு இருக்கிறார். இப்போ நடக்கக்கூடிய கலியுகத்திலே சுந்தர வழிபட்டதாக வரலாறு. அதனாலே சூரிய பகவான் வழிபட்டதாலே சூரிய பித்திருக்காரகன் சூரியன் என்று சொல்வார்கள்.
பித்ருதோஷங்கள் நிவர்த்தி ஆவது விசேஷம். இப்படியெல்லாம் சிறந்த ஆலயத்திலே நடுநாட்டு எனக்கூடிய இந்த இடத்திலே திருநாவலூர் என்ற ஊரிலே பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சாமி அவதாரம் கஷேத்திரத்திற்கு வருவது வந்தால் விழுப்புரத்துக்கு அடுத்து உளுந்தூர்பேட்டையிலிருந்து பஸ் உள்ளது, விழுப்புரத்தில் இருந்தும் பஸ் உள்ளது, பண்ருட்டி கடலூர் ரூட்டிலும் பஸ் உள்ளது. ஆலயத்திற்கு காலையிலே பூஜை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் காலசிய பூஜை, 12 மணிக்கு உச்சிகால பூஜை, சாயற்றி 6 மணி 7 மணி சாயற்ற பூஜை நடக்கின்றது. அதனாலே பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசி அவர்களுடைய குறைகளை பகவான் நிவர்த்தி பண்ணுவார் என்று சொல்லி ओंकारबिंदु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं तस्मादोंकाराय नमो नमः. ओंकारबिंदु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं तस्मादोंकाराय नमो नमः. ओंकाराय नमो नमः. नमन्ति मुनयः सर्वे नमन्त्यप्सरसाङ्गणाः नराणामादिदेवानां नकाराय नमो नमः. नकाराय नमो नमः. ॐ मं महत्तत्त्वं महादेवप्रियं ज्ञानप्रदं परम् महापापहरं तस्मात् मकाराय नमो नमः. मकाराय नमो नमः. ॐ शिवं शान्तं शिवाकारं शिवानुग्रहकारणं महापापहरं तस्मात् शिकाराय नमो नमः. शिकाराय नमो नमः. இந்த கோவிலில் குரு தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் குருதோஷ நிவர்த்திக்கும் குரு பரிகாரத்திற்கும் சிறப்பு சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் கிரகசாந்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்தலமாக விளங்குகிறது. காரணம் என்னவென்றால், இந்த கோவிலில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 4 யுகங்களாக இருக்கக்கூடிய கோயில். இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயம் நம்ம காதுக்கு கிடைக்கிறதே ஒரு புண்ணியமான விஷயம். இப்படி அற்புதமான 4 யுகங்களுக்கும் ஒரு கோவில், ஒரே மூர்த்தி, ஒரே மூர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கோவிலை தரிசனம் செய்வதால் நம்ம வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் நீங்குவதற்கும் செய்த பிழையினால் வரக்கூடிய பாவங்கள் விலகுவதற்கும் இந்த ஸ்தலம் முக்தி ஸ்தலம். சுந்தரருக்கு அருள் புரிந்த பக்தஜனேஸ்வரர் இங்கே வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பக்த ஜன ரட்சகராக இங்கே சிறப்பு சேவை சாதிக்கிறார் என்பது ஒரு அரிய செய்தி. गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं
भज विश्वनाथम् सीतांशुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दा पापे रतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இந்த கோவிலின் அருள் சக்தி நம்மை சுந்தரருக்கு அருளியது போல் நமக்கும் அருள்வார் என்ற நம்பிக்கையில் இந்த ஸ்தலத்திற்கு சென்று நம்மளுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். நமः கூஷ்மாண்டரூபாய வஜ்ரோஜதகராய ச சாயங்காயன புத்ராய ஹலமார்கவுத்திதாய ச நமः கூஷ்மாண்டரூபாய वज्रोजतकराय च सायङ्कायन पुत्राय हलमार्गवुत्तिदाय च शिलातस्य च पुत्राय रुद्रजाप्य पराय च रुद्रभक्ताय देवाय नमस्ते जलसायिने शिलातस्य च पुत्राय रुद्रजाप्य पराय च रुद्रभक्ताय देवाय नमस्ते जलसायिने. नमो गणाधिपतये महायोगीश्वराय च दण्डकण्ठाय चण्डाय एकादशशताय च नमो गणाधिपतये महायोगीश्वराय च दण्डकण्ठाय चण्डाय एकादशशताय च अक्षाय अमृतायै अजया अव्ययाय च पशूनां पतयेश्चैव रुद्ररूपधराय च अक्षाय अमृतायै अजया अव्ययाय च पशूनां पतयेश्चैव रुद्ररूपधराय च नमः प्रबलकेशाय सर्व
सर्वज्ञाय अतिदाय च अनेकशिरसे चैव अनेकवदनाय च नमः प्रबलकेशाय सर्वज्ञाय अतिदाय च अनेकशिरसे चैव अनेकवदनाय च किरीटिने कुण्डलिने महाबरिकबाहवे पाहि सर्वगणांश्चैव पाहि देव नमोऽस्तु ते किरीटिने कुण्डलिने महाबरिकबाहवे पाहि सर्वगणांश्चैव पाहि देव नमोऽस्तु ते। இந்த கோவிலுக்கு செல்லும் வழி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியிலிருந்து மிக அருகாமையில் இந்த கோவில் உள்ளது. 4 யுகங்களில் இருந்த இந்த கோயிலை தரிசனம் செய்தால் எத்தனை ஜென்மம் எடுத்த அந்த ஜென்மத்தில் செய்த பாவமெல்லாம் விலகக்கூடிய ஒரு மகாபாக்கியம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.